ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டுமாக கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையானது கிறிஸ்து பிறந்த தினத்திற்கு பின்வரும் 7வது ஞாயிறு, அதாவது ஹீலிங் சண்டே, குணப்படுத்தும் ஞாயிறு அல்லது லெப்பசி சண்டே ஆக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கர்த்தர் துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் உதவி செய்கிறவர் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இன்று சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த நாளின் சிந்தனைகளும் ஆராதனையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து தரித்திருப்போமாக. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோஸ்தரிப்போமே என்று சொல்லி பாடி தேவனை ஆராதிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோஸ்தரிப்புமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். ஆமாண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் நன்றியால் நிறைந்திருக்கின்றன. எங்களை நீர் காத்து பராமரித்து இம்மட்டும் நடத்திய அனைத்து தயவுகளையும் நம்பி எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை நம்பி ஜீவிக்க பலன் தாரும். இந்த ஆராதனையில் உம்முடைய சமூகம் எங்களோடு தங்கியிருந்து எங்களை நடத்தி செல்வதாக தேவ கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 27 பாடுவோம். அதிகாலை இயேசு வந்து. Torchino ganare
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பரமராஜே, பரமராஜாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரன்புமான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரமராஜே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவம் சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவம் சுமந்திருக்கிறவாறே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவே, இருக்கிறவாறே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவே, மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், 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 அன்பின் ஆண்டவரே, துன்பத்தில் இருப்பவருக்கு உதவி செய்கிறவரே, எங்களுடைய எல்லா துன்பங்களினின்றும் இடுக்கண்களிலிருந்தும் எங்களை நீங்களாக்கி விடுதலையாக்கும். உம்முடைய குணமாக்கும் வல்லமையுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு துணை நின்று எங்கள் யுத்தங்களை நடத்துவீராக. இந்த ஆராதனையில் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. 2 ராஜாக்கள்
5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிரூபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த நிரூபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிரூபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிரூபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிரூபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்க வேண்டிய 1ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 123. சங்கீதம் 123 முழுவதும். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானியின் கையை நோக்கி போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானியின் கையை நோக்கி மாறும் போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களை அவர் நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நிந்தனையாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக என்பதே. ஆமென். சபையார் அனைவரும் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள்
5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நமது பரீட்சைக்காக ஆயத்தமாகும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இங்கே இருப்பீர்கள் என்றால் ஆல்டருக்கு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதுகிறவர்கள் மேலும் மற்ற பரீட்சைக்கு எழுதுகிறவர்களும் ஆல்டருக்கு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஜெபிப்போம். நமது பிள்ளைகள் தங்களால் முடிந்த ஆயத்தங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கான வெற்றியை கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இவர்களை தாழ்மையாய் அர்ப்பணிப்போம். இன்று மட்டுமல்ல, இவர்கள் பரீட்சை எழுதி முடித்து தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் போதுமானவராக இருக்க வேண்டும் என்று அனுதினமும் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நமது ஜெபங்களில் தாங்கி நிற்பதற்காக திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களில் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து இவர்களை இம்மட்டுமாக வளர்த்து ஆளாக்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் இவருடைய பரீட்சை மற்றும் படிப்புகளிலே தேவ கிருபை பரிபூரணமாக இருந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிக்குள்ளாக வந்திருக்கின்றனர். போர்டு எக்ஸாம்ஸ் இவர்களுக்கு கடினமாக தோன்றாதபடிக்கு இதனையும் லகுவாக தாண்டி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த விதமான டென்ஷன் இல்லாதபடிக்கு கூலாக உம்முடைய சமூகத்தில் தரித்திருந்து படித்து கொண்டவைகளை ஞாபகத்தில் வைப்பதற்கும் அவைகளை நன்றாக எழுதி நல் மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புகளுக்கு செல்வதற்கும் அவருடைய வாழ்க்கை பாதையிலே எந்த ஸ்ட்ரீமில் செல்ல வேண்டும் என்பதை தெரிந்தெடுப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய மாறாத பிரசன்னமும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஞானமும் தயவும் வல்லமையும் இவர்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கட்டும். கர்த்தர் ஒருவர் தாமே உம்முடைய வல்லமையுள்ள செட்டைகளின் கீழ் இவர்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். பரீட்சை நாட்களிலே எந்த விதமான பலகீனங்களோ வியாதி வருத்தங்களோ ஏற்படாதபடிக்கு சரீரத்திற்கு வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் பரிபூரணமாக கட்டளையிட்டருளும். பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக துணை நிற்க நீர் உதவி செய்யும். திருச்சபையாக நாங்கள் அனைவரும் எங்கள் முழங்கால்களிலே இவர்களை தாங்கி நிற்க அருள் தாரும். நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.
நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 223 பாடுவோம். கர்த்தாவும் மாட்சி கரத்தால். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 40வது வசனம் முதல் 45வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி மார்க்கு 1 வசனங்கள் 40 முதல் 45 வரை. வசனங்கள் 40 முதல் 45 வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமாத நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை.
ஆண்டவரே, எங்களோடு பேசும் உடைய வசனங்களை சிந்தித்து உம்மை தொடர்ந்து உயர்த்த வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யும். இயேசுவின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை குணப்படுத்தும் ஞாயிறு, ஹீலிங் சண்டே அல்லது லெப்ரசி சண்டே என்று அழைக்கப்படுகிறது. அதற்காக நமது மத்தியில் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பாகம் 2 ராஜாக்கள் 5 நாம் அனைவரும் நன்கு அறிந்து புரிந்து வைத்திருக்கிறதான பகுதியிலிருந்து வெகு வேகமாக ஒரு சில காரியங்களை சிந்திப்போம். 1848 ஆண்டிலே நாயகரா ஃபால்ஸ், நாயகரா நீர் அருவி ஒரு சிறந்த பகுதியாக இருந்திருந்ததில்லை. அதற்கு பின்பதாக அந்த பகுதி மிகவும் சிறப்பு பெற்று அநேகர் வந்து அதனை பார்த்து செல்வதற்கு உதவியாக இருந்தது. இந்த அருவி ஒரு புறத்திலே அமெரிக்கா, இன்னொரு புறத்திலே கனடா, 2 நாடுகளுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினையாக சென்று கொண்டிருந்தது. ஸோ இதனை இணைக்க வேண்டும், நாயகரா நீர்வீழ்ச்சியை 2 பகுதியையும் இணைக்க வேண்டும் என்று தியோடர் ஹலட் என்பவர் முயற்சி செய்தார். ஆனால் எப்படி இணைப்பது? பலர் செய்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இவர் வித்தியாசமாக ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். இந்த 2 பகுதியையும் இணைக்க வேண்டுமென்றால் முதலாவதாக 2 பகுதிகளுக்கும் இடையிலே இரும்பு கம்பி இணைக்கப்பட வேண்டும். அதன் பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பியை வைத்து நாம் பாலம் கட்டிவிடலாம் என்று சொல்லி அந்த 2 கம்பியை எப்படி இணைப்பது? ஏனென்றால் 800 அடிகளுக்கும் அதிகமாக அது விரிந்து பரந்த 2 பெரிய அருவியாகும். ஒரு வித்தியாசமான போட்டி அறிவிக்கப்பட்டது. என்ன போட்டி? பட்டம் விடுவதான போட்டி. பட்டத்தில் விட்டு இந்த பட்டம் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி அல்லது அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி, எவர் ஒருவர் இந்த 800 அடி பாலத்தை 800 அடி இடைவெளியை பட்டத்தின் மூலமாக இணைத்து விடுகிறாரோ அவருக்கு $5. 1848 வருடம் என்று அறிவிக்கப்பட்டது. 16 வயது நிரம்பிய சிறுவன் பட்டத்தை விட்டான். அந்த பட்டம் இந்த பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு சென்று விட்டது. அதன் மூலமாக அந்த சிறிய நூலிலே இன்னும் ஒரு சிறிய நூல் தொடுக்கப்பட்டது. அந்த சிறிய நூலிலிருந்து இன்னும் ஒரு பெரிய நூல் தொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக ஒரு இரும்பு கம்பி தொடுக்கப்பட்டு கடைசியிலே அது ஒரு பெரிய பாலமாக மாறுவதற்கு வழிவகுத்து கொடுத்தது. இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணம் ஒரு சிறுவன் விட்ட ஒரு சிறிய பட்ட நூல். இந்த பட்ட நூல் இன்றைக்கு கனடா மற்றும் அமெரிக்கா 2 தேசத்திற்கும் நடுவாக இணைந்து நிற்கும் பாலமாக பலர் ஆசீர்வாதம் பெற்று திரிந்து அதனை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அன்பின் திருச்சபையே, ஒரு சிறிய காரியம் இன்றைக்கும் பெரிய அதிசயங்களை நமது கண்களுக்கு முன்பதாக வைத்து சென்றிருக்கிறது. சிறிய பெண் ஒருத்தி நாகமான் என்கிற ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்திற்காக செய்த உதவி இன்றைக்கும் நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நானும் நீங்களும் செய்வோம் என்றால் அது பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த சமுதாயத்திலே நிகழ்த்தி காட்டும். அந்த சிறிய காரியம் கண்டிப்பாக அநேகருக்கு நன்மையையும் பலனையும் தரும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் வாசிக்கிறதான வேத பகுதி. இந்த சிறு பெண்ணை குறித்து சொல்லுவோம் என்றால் இவளுடைய பெயர் குறிக்கப்படவில்லை. இவள் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு வேலைக்கார பெண்மணி. இந்த சிறு பெண் பெற்றோரிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டு வந்தவள். அவளுடைய கனவுகள், அவளுடைய திட்டங்கள் எல்லாம் சுக்கு நூறாக போயிருக்கக்கூடும். நான் வளர்ந்து பெரியவளாக மாறி நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் அல்லது வேறு ஏதாவது துறையிலே பணிபுரிய வேண்டும் என்று பல கற்பனைகளை கொண்டிருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த நாகமான் என்கிற ஒரு மனிதன் இவளுடைய கனவுகளிலும் வாழ்க்கையின் விருப்பங்களையும் சுக்கு நூறாக உடைத்து போட்டவன். இன்றைக்கு அடிமையாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாள். இந்த பெண் இந்த சீரிய படைத்தலைவன் நாகமான் மீதும் அவளுடைய வீட்டின் மீதும் எரிச்சல் கொண்டிருப்பதற்கும் இவன் மீது இரக்கம் அடையாதிருப்பதற்கும்
பல காரணங்கள் இருந்திருந்தது. இவன் நாசமாக போய்விடட்டும், இவன் அழிந்து போகட்டும், என்னை அடிமையாக கொண்டு வந்ததினால் இவனுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது என்று மனதிலே அழகாக சந்தோஷம் அடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களும், மேலும் என்னை இப்படியாக என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய எல்லா திட்டங்களையும் சுக்குநூறாக உடைத்து போட்ட இந்த மனிதனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தது சரியானது, நியாயமானது என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்யாமலேயே போயிருந்திருக்கலாம். அநேக காரணங்களை இந்த பெண் தன்னகத்தை கொண்டு இந்த மனிதனுடைய குஷ்டரோகத்திலே அவனை அழிந்து போவதற்கு விட்டிருக்கலாம். இன்னும் ஒரு விதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவள் ஒரு அடிமை பெண். இவளுடைய வார்த்தையை யாரும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவளுடைய வார்த்தையையும் கேட்பதற்கு அவளுடைய அம்மையார், வீட்டின் உரிமையாளர் காத்திருக்கிறாள். பல்வேறு விதங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த பெண் தன்னுடைய வெறுப்புணர்ச்சி, கசப்புணர்ச்சி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மனிதனுடைய சுகவாழ்வை விரும்புகிறாள். இந்த பெண் தன்னுடைய சுக்குநூறாய் போன கனவுகளை விட்டுவிட்டு ஒருவன் மீண்டுமாக உயர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய தலைவன், நான் இப்பொழுது சேவை செய்து கொண்டிருக்கிற வீட்டினுடைய தலைவன், அவன் அசிங்கப்பட்டு விடக்கூடாது. தன்னுடைய வீட்டிலிருந்து குஷ்டரோகிகளினுடைய முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு விடக்கூடாது. அவனுக்கு நன்மைதான் பிறக்க வேண்டும் என்று தன்னால் முடிந்ததை செய்கிறாள். முடிவு உங்களுக்கும் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வெகு வேகமாக நாம் பார்க்கலாம். இந்த சிறு பெண் செய்த காரியங்கள், முதலாவதாக, she was sensitive to her master's need. அவள் தன்னுடைய எஜமானுடைய தேவையை உணர்ந்திருந்தாள். என்னுடைய எஜமானுக்கு எது தேவை? அவர் குஷ்டரோகி என்பது என்றைக்கு ராஜாவிற்கு தெரிய வர இருக்கிறதோ அன்றைக்கு அவன் படைத்தலைவனாக இருந்திருக்க முடியாது. அன்றைக்கு அவன் தன்னுடைய வீட்டிலே தரித்திருக்க முடியாது. அவன் வீட்டிலும் நாட்டிலும் இருந்து காட்டுப்பகுதிக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய வெற்றியை தேடி வந்தவனாக இருந்தாலும் சரி, அது தொற்று வியாதி நாட்டு மக்களை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அவனை தனிமைப்படுத்தி இருப்பார்கள். இவனுடைய தனிமை உணர்வு, இவனுடைய பல்வேறு ஏக்கங்கள் இந்த பெண் புரிந்து கொண்டாள். என் எஜமானர் தனிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது. என் எஜமானர் மிகப்பெரிய யுத்த வீரன், அவன் யுத்த வீரனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய எஜமானுடைய தேவையை புரிந்து கொண்டவள் தான் இந்த பெண். அன்பின் திருச்சபையே, நம்முடைய இந்திய தேசம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் பல்வேறு தேவைகளின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தின் மக்களின் தேவைகளை நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோமா? நீங்களும் நானும் தேசத்தின் தேவையை உணர்ந்து அதற்கு ஏற்பட்டபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த பெண்ணிடத்திலே யாரும் சொல்லவில்லை, அவளாகவே தேவையை உணர்ந்து கொண்டு தேவையை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு விடுகிறாள். இரண்டாவதாக, she had a compassionate faith. அவள் விசுவாசத்தோடு கூடிய இரக்கத்தை பெற்றிருக்கிறாள், மனதுருக்கத்தை பெற்றிருக்கிறாள். என்னுடைய எஜமான் கண்டிப்பாக சுகமடைந்து தீர வேண்டும். என்னுடைய எஜமான் சுகமடைய வேண்டும் என்றால் என்னுடைய விசுவாசம் என்னுடைய தேவன் மீது இருக்கிறது. என்னுடைய விசுவாசத்தோடு கூட இரக்க மனதாக தன்னுடைய எஜமானுக்கு சென்று செய்தியை அறிவிக்கிறாள். ஐயா, நீரும் சுகம் பெற முடியும், உமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, உமக்கும் ஒரு விடுதலை உண்டு. இந்த இந்திய தேசம் இந்த செய்திக்காக இன்றைக்கும் ஏங்கி கிடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டிற்கு, என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், நம்முடைய கேட்டிற்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள், பல மாதங்களாக பல வருடங்களாக பிச்சை எடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கான ஒரு நம்பிக்கை உங்களிடத்திலே உண்டு, என்னிடத்திலே உண்டு. ஐயா, உனக்கும் விடுதலை உண்டு, உனக்கும் வாழ்வு உண்டு என்கிறதான இந்த இரக்கமான மனதுருக்கமான விசுவாசத்தை இவர்கள் மத்தியிலே நான் எடுத்துச் செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். மூன்றாவதாக, she was trustworthy. அவள் நம்பகத்தன்மை கொண்டவளாக இருந்திருந்தாள். எப்படியாக ஒரு அடிமை பெண்ணுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் மக்கள் ஊட்டுவதில்லை, ஒரு அடிமை பெண்ணின் சொல் ஏற்கப்படுவதில்லை. ஆனால் இந்த பெண் இருக்கிற சமுதாயத்திலே தன்னை ஒரு வித்தியாசமானவளாக, வேறு பிடித்தெடுத்தப்பட்டவளாக காண்பித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவேதான் இவள் சொன்ன மாத்திரத்திலே அந்த எஜமாட்டி அம்மையார், எஜமானர்
ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். ஐயா, உங்களுடைய என்னுடைய வார்த்தை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அங்கீகரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறதா? அல்லது என்னை பார்க்கிற மனிதர்கள் இவனே ஒரு ஏமாற்று பேர்வழி, இவனே ஒரு குடிகார பேர்வழி, இவனே ஒரு விபச்சார சந்ததி என்று சொல்லி என்னையும் உங்களையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய சாட்சி சமுதாயத்திலே ஒவ்வாமல் போய் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு பெரிய காரணம். இந்த அடிமை பெண், அவள் சொன்ன வார்த்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த அளவிற்கு நம்பகத்தன்மை கொண்டவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நாம் உலகத்தை குறித்து பேச வேண்டாம். நம்முடைய திருச்சபையிலேயே நம்முடைய வார்த்தைகள் எத்தனை பேர் எத்தனை நம்பகத்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள்? நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய திருச்சபைக்குள்ளாகவே மதிப்பு இல்லை. அந்த அளவிற்கு நாம் மக்களுடைய கண்களிலே மதிப்பற்றவனாக, நம்பகத்தன்மை இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் திருச்சபைக்குள்ளாகவே என்னை நம்புவதற்கு ஆட்கள் இல்லை, உலகத்தார் என்னை எப்படி நம்பிவிடக்கூடும்? ஏனென்றால் என்னுடைய சொல்லும் செயலும் ஒத்து போவதில்லை. நான் வேதத்தை தூக்கி கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அதனை நான் செயல்படுத்தி காண்பிக்கவில்லை. ஆகவே திருச்சபை என்னை நம்பவில்லை, உலகம் என்னை நம்பவில்லை. தொடர்ந்து இந்த உலகத்தார் குஷ்டரோகத்திலும் பல்வேறு வியாதிகளிலும் பல்வேறு வருத்தங்களிலும் கிறிஸ்து இல்லாத நித்தியத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். கிறிஸ்து இல்லாத நித்தியம். திருச்சபையே, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? இந்த சமுதாயத்தை சென்று அவர்களை ரட்சித்து கிறிஸ்துவின் மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாற்ற வேண்டும். ஆனால் என்னுடைய வார்த்தை நான் எவ்வளவோ அறிவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைகள் மதிக்கப்படுவதில்லை. காரணம், நான் என்னுடைய வார்த்தைகள் மதிக்கப்பட முடியாதவைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்கவில்லையே. நான்காவதாக, she couldn't do much but she did what she could. அவளால் அதிகமாக செய்ய முடியவில்லை, ஆனால் தன்னால் செய்ய முடிந்ததை செய்துவிட்டாள். அவள் சுகப்படுத்த அவளால் முடியவில்லை, அவளுக்காக ஜெபிக்க அவளுக்கு தெரியவில்லை. ஐயா, என்னுடைய குஷ்டரோகிக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாள் என்கிற ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு சிறிய செய்தியையும் சரியான நேரத்திலே அறிவித்து விட்டாள். அன்பின் திருச்சபையே, நீங்கள் தான் நான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அனைத்து காரியங்களும் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருப்பதில்லை. ஆனால் உங்களாலும் என்னாலும் முடிந்த ஒரு சிறிய காரியத்தை நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? ஒருமுறை ஒரு மனிதன் தன்னுடைய முதலாளியிடம் சென்று, ஐயா, இந்த குதிரை நான் எவ்வளவோ தண்ணீர் குடிப்பதற்காக நதிகளுக்கு பக்கத்திலே அழைத்து சென்றாலும் கூட இந்த குதிரை தண்ணீர் குடிப்பதில்லை, தண்ணீரை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி விடுகிறது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அந்த எஜமானி சொல்லுகிறார், நீ ஒரு நாளும் இந்த குதிரைக்கு தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. நீ எம்மட்டுக்குமாக இந்த குதிரைக்கு தாக உணர்ச்சியை கொண்டு வருகிறாயோ அப்பொழுது அது தானாகவே தண்ணீரை குடித்துவிடும். நாம் தாக உணர்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக மாற்ற வேண்டும். மனிதர்கள் தானாக தண்ணீரை குடிப்பதற்கு முன்வர வேண்டும். அந்த எஜமான் சொன்ன வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை! தாக உணர்ச்சியை ஏற்படுத்துங்கள். உங்களால் முடிந்ததை, ஐயா, இயேசுவால் முடியும் என்கிற இந்த நம்பிக்கையின் செய்தி, அதுதான் மக்களுடைய உள்ளத்திலே பெரிய தாகமாக மாறி இயேசுவை நோக்கி ஓடு வர முடியும். She couldn't do anything but she did whatever she could. அவளால் முடிந்ததை செய்து முடித்து விட்டாள். கடைசியாக, she wished her master would experience God's healing and grace. அவள் என்னுடைய எஜமான் சுகம் பெற்று ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று உள்ளத்திலே மனதார விரும்பினாள். என்னுடைய இந்திய தேசம் சுகமடைய வேண்டும், என்னுடைய தேசத்திற்கு தேவனுடைய இரக்கங்கள் வேண்டும், என்னுடைய தேசத்தில் அனைவரும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் உங்களுக்கும் எனக்கும் உண்டா? எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபையிலே நாம் மாத்திரம்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலே மற்ற மனிதர்களுக்காக ஞானஸ்நானம் கொடுத்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? உலகமெங்கும் புறப்பட்டு சென்று சீசர்களாகி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். திருச்சபைகள் எல்லா மனிதர்களாலும் நிறைந்து இருக்கட்டும். இந்த சமுதாயம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் நம்மில் யாருக்கும் இல்லையா? இந்த சிறிய பெண், அடிமை பெண், இத்தனைக்கும் அவள் கசப்புணர்ச்சியோடு வாழ்ந்து எஜமான் நாசமாக போகட்டும் என்று எண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அவளோ, என்னுடைய சமுதாயம், என்னுடைய எஜமான் சுகம் பெற வேண்டும்,
என்னுடைய எஜமான் வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறாள். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோசினா ஹெர்னாண்டஸ் என்கிற ஒரு பெண் வாழ்க்கையில் தன்னுடைய கல்லூரியிலே ஒரு கான்சர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கான்சர்ட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறாள். அந்த கான்சர்ட்டின் மத்தியிலே ஒரு பெரிய கலவரம். அந்த கலவரத்திலே ஒரு வாலிபனை பிடித்து அடியோ அடியோ என்று அடிக்கிறார்கள். அவன் மிகவும் காயமுற்று இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறான். மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற பின்னும் கூட அவனை காப்பாற்ற முடியவில்லை. மறுநாளிலே அவன் இறந்து விட்டான் என்கிற செய்தி இவளை குற்ற உணர்வு உடையவளாக மாற்றிவிட்டது. ஐயோ, அந்த கூட்டத்திலே நான் ஒரு வார்த்தை சொல்லி அவனை தப்பிக்க வைத்திருக்க முடியும், அவனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நான் காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் நானும் ஒன்றும் சொல்லாதபடிக்கு வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து விட்டேனே என்று தன்னையே மன்னிக்க முடியாத ஒரு பெண்ணாக அவள் மாறிவிட்டாள். அனுதினமும் அந்த குற்ற உணர்வு அவளை அழுத்தி கொண்டே இருந்தது. நான் இதனை எப்படி என்னை நானே மன்னிக்க முடியும்? அவள் மிகவும் வருந்துகிறாள், ஏங்குகிறாள், அழுகிறாள். ஆனால் அவளால் அதற்கு எந்த பரிகாரமும் செய்ய முடியவில்லை. அப்படி அவள் எண்ணிக்கொண்டு ஒரு நாளிலே ரோட்டின் ஓரத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ வேகமாக வந்த கார் நிலை தடுமாறி பக்கத்தில் இருந்த அந்த நீர்நிலைக்குள்ளாக அது கவிழ்ந்து விட்டது. அது ஒரு ஆழமான ஒரு நீர்நிலை. அந்த கார் முழுவதுமாக கவிழ்ந்ததிலே அந்த காரிலே இருந்து ஒரே ஒரு பெண் தப்பி வெளியே வந்து என்னுடைய கணவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாள், ஐயோ காப்பாற்றுங்கள் என்று உதவிக்காக கூக்குரல் இடும் பொழுது இந்த ரோசினா என்கிறதான பெண் எதையும் யோசிக்காதபடிக்கு உடனடியாக நீர்நிலைக்குள்ளாக குதித்து விடுகிறாள். அந்த காரை திறந்து எப்படியாவது அந்த ஓட்டுநரை அவருடைய அந்த பெண்ணுடைய கணவனை காப்பாற்றி விடலாம் என்று முயற்சி செய்கிறாள். இவளால் முடியவில்லை. வேகமாக தண்ணீருக்கு வெளியே காருக்கு மேலாக வந்து நின்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அழைக்கிறாள். யாருமே வரவில்லை. மீண்டுமாக அவர்களை சபிக்க ஆரம்பிக்கிறாள். நீங்கள் எல்லாம் மனிதர்களே கிடையாது, இங்க மனிதன் ஒருவன் அழிந்து கொண்டிருக்கிறான், இங்க மனிதன் ஒருவன் செத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களை மன்னிக்கவே மாட்டார் என்று சபிக்க மாத்திரத்திலே ஒரு மனிதன் இறங்கி வருகிறான். கையிலே கற்களோடு கூட வந்து கண்ணாடியை உடைத்து கடைசி நிமிடத்திலே எப்படியோ அந்த ஓட்டுநரை பாதுகாத்து விட்டார்கள். அன்பின் திருச்சபையே, இந்திய தேசம் மரித்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் மனிதர்கள் கிறிஸ்து இல்லாமல் அனித்தியத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் நரகத்திற்குள்ளாக கடந்து சென்று அனித்தியத்திற்குள்ளாக செல்வார்கள் என்றால் நீங்களும் நானும் குற்றவாளிகளாக ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்போம். உங்களையும் என்னையும் மன்னிக்க முடியாத குற்றவாளிகளாகவே நாம் மாறிவிடுவோம். இப்பொழுதே சமயம். இந்த சிறு பெண்ணை போல ஆண்டவரே, இந்த சமுதாயத்திலே எங்களால் முடிந்ததை செய்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எட்வர்ட் ஹெல் என்கிறவர் சொன்ன ஒரே ஒரு கொட்டேஷனை நான் சொல்லி முடிக்கிறேன். I am only one, but I am one. I cannot do everything, but I can do something. What I can do, that I ought to do. நான் ஒரு தனி மனிதன். ஆம், நான் தனி மனிதனே. என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் என்னால் ஏதாவது செய்ய முடியும். எதை செய்ய முடியுமோ அதனை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரக்குமாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ வல்லமை தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், வேதோடு
மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை ஆதரித்து மனிதனானார். நமக்காக புத்திரத்தினாலும் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி வேதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடு நம்பிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனில் நின்று பொருளுகிறவருமாய் பிதாவின் குமாரனுடன் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த சபையான அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து விசுவாசிக்கிறேன். ஆதாமுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆண்டிலும் நம்முடைய திருச்சபையினுடைய ஆனுவல் கார்டன் ஃபேட் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்த பங்கு பெற்ற எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையால் ஃபேட் மிகவும் நேர்த்தியும் செம்மையுமாக நடைபெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட் இல்லாதபடிக்கு எல்லோரும் வந்து பங்கு பெற்று மகிழ்ச்சியாக கடந்து செல்வதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கே நன்றியை செலுத்துவோம். இப்படியாக நாம் திருச்சபையாக ஒவ்வொருவரும் இணைந்து நிற்போம். எல்லோரும் தன்னால் முடிந்தவைகளை செய்தீர்கள். ஃபேமிலி ஆட், ஸ்டால் மற்றும் ஸ்டாலிலே வந்து பங்கு பெறுதல், எல்லோரும் தங்களுடைய பங்கினை சிறப்பாக கொடுத்தமைக்காக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃபேட்டினுடைய கலெக்ஷன் மற்ற விவரங்கள் வருகிற வாரத்திலே நம்முடைய ஃபேட் கன்வீனர் அறிவிப்பார்கள். அவருக்கும் பணத்தை எண்ணுவதற்கு சற்று நேரம் கொடுப்போம். கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். உங்களில் நீங்கள் திடப்படுத்துதல் பெற விரும்புவீர்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய ஃபார்ம் ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டோடு இணைத்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இன்றைக்கி காலையில் தான் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது இது திருமணமானவர்களின் நாளாம். ஸோ திருமணமான ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். திருமணமாகாதவர்களுக்கும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் நிறைய வாலிபர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். நம்முடைய அதே நேரத்தில் நமது திருச்சபையிலும் அநேக திருமணமான குடும்பங்களுக்குள்ளாக போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஜெபத்திலே தாங்குவோம். திருமணம் ஆகிவிட்டது, குழந்தைகள் பிறந்து விட்டது, ஆனால் சமாதானம் இல்லாமல் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டும் ஏதோ ஒரு போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்காக திருச்சபையாக ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பங்களை தேவன் சமாதானப்படுத்துவாராக. லென்ட் மீட்டிங்ஸ்க்காக ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தசம பாகம் கொடுப்பதிலே சிறந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். 40 நாட்களுக்காக 4 பேர் 10ல் 1 மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். 4 பேர் வீட்டிற்கு மட்டும் இம்மட்டுமாக பெயர் வந்திருக்கிறது. நான் எப்போதும் சொல்லுவது போல புதிய ஏற்பாட்டில் 10 தசம பாகம் அல்ல,
100% இஸ் காட்ஸ். 100% ஆண்டவருடையது. ஸோ 100% நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். மீண்டுமாக இந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய வீடுகளிலே ஜெபக்கூட்டம் வைக்க விரும்புவீர்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நீங்கள் முதல் முறையாக பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the very first time, please stand up at your place. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். God bless you. இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக நாம் வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். அநாதி தேவன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆமாண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் நண்பர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தன்னுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் போதுமானவராக இருப்பீராக. இம்மட்டும் நடத்திய யெகோவா தேவன் வரும் நாட்களிலும் கிருபையாய் நடத்தி உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். எல்லா பலகீனங்களையும் மாற்றி சரீரத்திற்கு வேண்டிய சுகம் பலனை பரிபூர்ணமாக கட்டளையிட்டருளும். உமக்குள் மகிழ்ந்து இருக்கவும் என்றும் இந்த சமுதாயத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக ஜீவிக்கவும் உதவி செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களை முன்னும் பின்னும் பாதுகாத்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுத்தருளும். திருச்சபையாக ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நல நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you. Thank you. போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுடைய பென் நீங்கள் யாராவது வாங்கவில்லை என்றால் ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளலாம். மன்றாட்டு ஜெபம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் பட்டியிட்டு ஜெபிக்க கடவோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த நல்ல ஆண்டவரே, எங்கள் இந்த சமுதாயத்திற்காகவும் உலக மக்களின் அமைதிக்காகவும் உம்மண்டை வருகிறோம். உமது கிருபையும் நலனும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிய பண்ணுவதாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். சமாதான பிரபுவாம் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புவியில் சமாதான ஆட்சி அமைக்கப்படுவதாக. நீண்ட காலமாக ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா மற்றும் வெவ்வேறு நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் எல்லாம் விரைவில் நீங்கி தெய்வீக சமாதானம் நிலவ அருள் தாரும். விசேஷமாக சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. நாடுகளும் சமுதாயங்களும் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கவும் மதிக்கவும் சமாதானமும் சந்தோஷமும் மக்கள் மத்தியில் பெருகவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போர்டு பரீட்சைகளுக்காக ஆயத்தமாகி வரும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் பிற தேர்வுகளுக்காக ஆயத்தமாகும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எஞ்சி இருக்கிற இந்த நாட்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். அக்கறையோடு படித்தவைகளை அவர்கள் நினைவில் தங்கியிருக்க, மேலும் பயமோ கலக்கமோ தேர்வுகளை எழுத உதவீராக. மேலும் CUT, நீட், JEE போன்ற மற்ற நுழைவுத் தேர்வுகளுக்காக ஆயத்தப்படும் எங்கள் பிள்ளைகளோடும் தயவு தங்கியிருந்து இவர்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டாலும்.
எங்கள் தாய் திரு நாட்டினை சமூகத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நாட்டில் நாங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் எல்லாம் மாறவும், சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படவும், அவர்களுக்காக எதிராக வன்முறைகள் முடிவுக்கு வரவும், நாட்டில் சகோதரத்துவம் ஓங்கி நிற்கவும், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்திற்காகவும் மண்டை வருகிறோம். இங்கு சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கலவரங்கள், நிரந்தர காயங்கள் குணமாக்கப்பட்டு நிலையான சமாதானம் ஏற்படட்டும். மேலும் நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்பட எங்கள் தலைவர்களுக்கு விசேஷ ஞானம் தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் கேட்டோம். நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, டெல்லியின் முதலமைச்சர் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, முப்படை தலைவர்கள், இவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாகுபாடுகளை கடந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்படட்டும். துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள், விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலை நிற்க உதவும். விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினரால் சரீர பாதிப்புக்குட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. எதிர்ப்புகள் மத்தியில் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மேன்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தேடோஷியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்னராஜ், ஜெயக்குமார் மற்றும் எல்லா லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லாருக்கும் உம் ஆவியை தந்து வழிநடத்துங்கள். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் கேட்டார். இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த காலநிலை மாற்றத்தால் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்ரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். மேலும் இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்காகவும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லாருக்கும் தயவையும் கிருபையையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் துல்லி, ஷெரீன் கோக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், ஜினு, மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எல்லா ஆர் சுந்தி, ஆர்.எஸ். சேவக், லீலா ரெவன் பெக், அனூப் பென்சன், அசோக் மெஸ்ஸி, ஜோஸ்பின் சாம்சன், ஹரிசன் ஜேம்ஸ், மரியம் சுதீர் குமார், சதீஷ் ஜேக்கப், அண்ணா ஜார்ஜ், கிரீனிகா ஷேகர், பிபின் கர்கெட்டா, இவர்கள் எல்லோருக்கும் வல்ல கிரியையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் உங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகரித்தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க என்கிற ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 224 பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய். Say that my
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிக்காக அர்ப்பணிப்போமாக. உமது கருத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். சரணமுள்ள தேவனே, சிருஷ்டிகர்த்தாவே, இந்திரபுத்திரம், திராட்சரசத்தையும் காணிக்கைகளையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உமது நன்மைக்காகவும் அங்கீகரிக்கும் படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதலாளியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படியே செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துகிறீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்க தரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். உமது
எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதின் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிற்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். Let us sing
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. ஆராதனை முடிந்த பின்பதாக ஆண்கள் ஜெபத்திற்காக கூடுவார்கள் என்பதை அறிவிக்கிறேன். பின்பவனி கீதமாக பாமாலை 351 பாடுவோம். மேலோகத்தில் என் பங்கு நீர். Christ
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.